ஏன்னா நாங்கள் உண்மையிலேயே நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லை. நான் இப்போ ஸ்கூலில் படிக்கிறப்ப நான் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் தான், நான் சாமி கும்பிட்டு இருந்தால் தான். அது வந்து எங்கள் அம்மா வந்து மருதமலை கூப்பிட்டு போவாங்க. கோயம்புத்தூரில் ரெட்ஃபீல்ட்ஸில் அந்தோனியார் சர்ச் இருக்குது இல்லைங்க, அங்கே ஞாயிற்றுக்கிழமை அந்தோனியார் சர்ச்சில் போய் அந்த ஒரு திட்டு மேலே உப்பு வச்சுருப்பாங்க, அந்த உப்பு எடுத்து சாப்பிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு மசூரிக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க. எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போவாங்க, எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் ஐயா தந்தை பெரியாருடைய புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் கடவுள் என்பது ஒரு கற்பனை கருத்தியல், மனிதனுடைய அச்சத்தினாலும் அறியாமையினாலும் ஆசையினாலும் வந்தது தான் கடவுள் நம்பிக்கை. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆசை வந்தால் ஐயையோ இந்த ஆசை நிறைவேறாமல் போய்விடுமோ அப்படிங்கிற அச்சம் வரும். அச்சம் வந்தாச்சுன்னா ஆசை, அச்சம் வந்தாச்சுன்னா அறியாமை முதல் அவன் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவான். எப்படியாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையை வந்து ஒரு மனிதன் உருவாக்குறான். அவ்வளோதான். மனிதன் தான் கடவுளை படைத்தான் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. ஆனால் இங்கே இருக்கிற மத தலைவர்களையும் வந்து நாங்கள் பெரிய அளவில் மதிக்கிறோம், அவங்கள வணங்குறோம். ஏன்னா அவங்க சமூகத்துக்கு செய்கிற சேவைக்காக நாங்கள் சல்யூட் அடிக்கிறோம். அதனால தான் தந்தை பெரியார் அவர்கள் குன்றக்குடி அடிகளார் வந்து சாமி வாங்க சாமி வாங்கன்னு பெரியார் நெத்தியில் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் விபூதியை வச்சு வாங்கிக்குவார். விபூதி எடுத்துகிட்டு வராட்டி கேட்பார், எங்கெங்க நீங்கள் விபூதி வரலைங்க அப்படிம்பார். அது மாதிரி திருவிக அவர்கள் வந்து ஈரோட்டில் தந்தை பெரியார் அவர்கள் வீட்டில் தங்கினப்போ, எப்பா நம்மளுக்கு சாமி நம்பிக்கை இல்லாதவன், திருவிக்கா வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர், அதனால் காலையில் வந்து அவருக்கு விபூதியோ குங்குமம் இந்த பூஜை செய்கிறதுக்கான எல்லா சாமானும் ரெடி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் போய் ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு வருவார். குளிச்சுட்டு வந்தோன்னா அவர் உடம்புல அந்த விபூதி எடுத்துகிட்டு பூசிக்குவார். அவர் வந்தையில் திருவிக்க தானே, ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னு நம்ம தெரியல, தம்பி ஆராசா அவர்கள் தெளிவாக சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு ஆள் கணக்கு இல்லை, மேட்ரு தான் கணக்கு அங்கே இல்லை. அதுதான் எனக்கு முக்கியம். அவர் ஆற்றுலேருந்து குளிச்சுட்டு வரையில் ஐயா பெரியார் வந்து கையில் விபூதியை வச்சுட்டு நின்றுருப்பாராம்மா.